கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். நான் என்று சொல்ல எனக்குன்னு எதுவும் இல்லை, எல்லாமே அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. ஆமேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீதம் 73:28 இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். சங்கீதம் 73:28 எல்லாரும் திறந்து கொள்ளுவோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். அன்பின் பிதாவே, நன்றி எழுத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலேயும் தேவ சமூகத்திற்கு வரும்படி பரிசுவான்களோடு உம்முடைய பிள்ளைகளோடு ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கிருபையா எங்களை நடத்தினீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒரு முறை கூட உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அடியார்களை கழுவி அப்பா ஆண்டவரை சுத்தம் செய்வீரார்கள். இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, இயேசுவே, ஆண்டவருடைய வசனத்தை கர்த்தாவே கேட்டு அப்பா அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, எங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய வசன விதைகளை விதைத்து 100 பலன் தர உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு வசன விதை கூட வழி அருகேயோ அப்பா கல்லான இடத்திலேயோ முள்ளுள்ள இடத்திலேயோ விழாதபடி எங்கள் இருதயம் நல்ல நிலமாக நீர் மாற்றி விதைத்து ஆண்டவர் நாங்கள் கனி தர எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். சங்கீதம் 73:28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆமேன். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த பூமியில் நமக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மெயினாக என்னென்னா அவருடைய கிரியைகள் எல்லாம் நம்ம சொல்லி வரணும். நமக்கு எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார், நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். சொல்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய கிரியைகள்லாம் சொல்லணும்னா நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைக்கணும். சங்கீதக்காரன் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் அப்படின்னு சொல்கிறார். தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் அப்படி இல்லை, கொண்டிருப்பதே நலம். But it is good for good, only good for me. That is the only good for me. It is only good for me to draw near to God. Hallelujah. எனக்கோன்னு சொல்கிறப்போ முன்னாடி யாரையோ பிரித்து வச்சு சொல்கிறார் இல்லையா? எனக்கோ but as for me அப்படின்னு பிரிக்கும் பொழுது இந்த சங்கீதம் முழுவதும் நம்ம வாசிக்கணும். 3 குறிப்புகள் இதில் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு 3 போகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி முடியுமோ நான் சொல்கிறேன். சங்கீதம் 73 வசனத்தில் அழகாக அவர் ஆரம்பிக்கிறாரு. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும். பார்த்தீங்களா, அழகாக ஆரம்பிச்சார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும். அப்போ என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. இந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷனில் அந்த 3 மெயின் பாயிண்ட்ஸ் இதுதான். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் 3 பார்க்க போகிறோம். இந்த 3 பாயிண்ட் என்னன்னா, இதை எழுதினவர் ஆசாப் என்கிற ஒருவர். இந்த ஆசாப் யாருன்னா, ஹீ இஸ் அ வர்ஷிப் லீடர். சரிங்களா? சாங்ஸ் எழுதி நல்லா பாட்டு பாடுறவர். சரிங்களா? நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறவர், மற்றவர்களும் ஆராதனையில் நடத்துகிறவர் தான் இந்த ஆசாப். தலைப்பு பாருங்க, 73 சங்கீதத்தில் ஆசாபின் சங்கீதம் இருக்கா? அப்போ இந்த ஆசாப் ரொம்ப முக்கியமானவர். ஆனால் இவருக்கு வாழ்க்கையில் 3 நடக்குது. கடைசியில் தான் எனக்கோன்னு சொல்கிறாரு. ஆசாவுடைய வாழ்க்கையில் ஒரு சறுக்குதல் வந்தது. என்ன வந்தது? சறுக்குதல். 2ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று அப்படிங்கிறார். ஒரு சறுக்குதல் வந்தது. 2வது ஆசாப் பெற்ற சந்திப்பு, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3வது ஆசாப் உணர்ந்து கொண்ட சத்தியம். முதல் குறிப்புக்கு நான் போட்டுமா? 3 பாயிண்ட் சொல்லுங்க. சறுக்குதல் சொல்லுங்க, வாய்த்தரன்னு சொல்லுங்க. சறுக்குதல், ஆசாப் பெற்ற சந்திப்பு, 3வது ஆசாப் உணர்ந்து கொண்ட சத்தியம். ஓகே. ஸோ முதல்ல இந்த சறுக்குதலை பார்க்க போகிறோம். இவர் சொல்கிறாரு, என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அவர் நல்லவராகவே இருக்கிறாரு, ஆனால் டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டார். கொஞ்சம் நான் தப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு சறுக்குதல் அவருடைய என்ன சொல்கிறது, மோரார்லெஸ் நான் விழுந்துட்டேங்கிறார். 99% விழுந்துட்டேன், சற்று இந்த மயிர் இழையில் தப்பினோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி அவர் தப்பி இருக்கிறார். என்னென்ன விஷயம் அப்படின்னா, 3ஆம் வசனம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆசாப்புடைய சறுக்குதல் என்ன? 3ஆம் வசனம் வாசிங்க.
ஆமென். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கரோட என்ன பார்த்தார் அவரு? துன்மார்க்கருடைய டேஷை நான் காண்கையில். எல்லாரும் இங்க இருக்கீங்களா? வாழ்வை நான் காண்கையில். சரிங்களா? எல்லாரும் இங்க இருங்க. அப்படியே சும்மா அப்படியே கேட்டுட்டு போயிடக்கூடாது. படிக்கும் போதே உள்ள போயிடணும். துன்மார்க்கருடைய வாழ்வு நல்லா வாழ்ந்திருக்காங்க, செல்வ செழிப்பா. அதை பார்க்கும்போது இவருக்கு என்ன வந்துருச்சு? மனசுல பொறாம வந்துருச்சு. பாருங்க, ஒழுங்கா கர்த்தரையே பார்த்துன்னு போயிட்டா பிரச்சனை இல்லை. இது சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு? திரும்பி பார்த்தா துன்மார்க்கர் வாழ்ந்திருக்காங்க, இவருக்கு அந்த வாழ்வு இல்லை. அப்போ அதை பார்க்கும்போது இருதயத்தில் பொறாமை வந்துருச்சு. ஒவ்வொரு வசனமும் ஒன்று வாசிச்சிடலாம். 4ஆம் வசனம் பாருங்க. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பெலன் உறுதியாய் இருக்கிறது. அப்பா, இடுக்கணும் இல்லை, ஸ்ட்ரெங்த்தும் அப்படியே இருக்குதான். அப்புறம் 5ஆம் வசனம் படிங்க. நரற்படும் வருத்தத்தில் அகப்பட மாட்டார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். உபாதியை அடையார்கள். அப்போ இவங்களுக்கு வர்ற கஷ்டம், இந்த ஆசாவுக்கு வர கஷ்டம் அவங்களுக்கு வர மாட்டேங்கிறது. அதை வேற அவர் பார்க்குறாரு. சரிங்களா? வருத்தமும் இல்லை, உபாதியும் இல்லை. அதனால என்ன நடந்தது? 6ஆம் வசனம். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். பெருமை. அப்புறம் 7ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. எப்படி பாருங்க, அவர் பார்க்கிறார். அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது கண்ணு கொழுப்பா பார்க்குதான். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அதை விட ஜாஸ்தியாக நடக்குதான். அப்போ இவரெல்லாம் பார்த்து கஷ்டப்படுறாரு. அடுத்து நான் ஸ்ட்ரைட்டாக போய் இருமாப்பாய் பேசுகிறார்களோ. நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். 12-13 இப்போ வாசிங்க. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். எங்க வந்துட்டாரு பாருங்க பாயிண்ட். ஸோ நல்லா கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவதாசன் இவர், மற்றவங்களை ஆராதனை நடத்துக்கிறவர். இவருக்கே அந்த துன்மார்க்கோட வாழ்வை காணும்போது டக்குன்னு சறுக்கிட்டு இப்போ சொல்கிறாரு, அவங்க வந்து துன்மார்க்கோட வாழ்வை பார்த்தேன், அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கஷ்டம் வர மாட்டேங்குது, நரற்படுற வருத்தத்தில் அகப்பட மாட்டேங்கிறாங்க, அதனால பெருமையாக இருக்கிறாங்க. அவங்க கண்ணே அப்படி எடுப்பாக பார்க்குதான். அப்புறம் இன்னொன்றுக்கும் 9ஆம் வசனம், தங்கள் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாம பூமி எங்கும் உலாவுகிறது. ஸோ நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாம அறிந்தோ அறியாமலோ ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படி பார்க்குற சூழ்நிலைகள் வரும். நம்ம பார்க்கக்கூடாது, கர்த்தரையே தான் பார்க்கணும். ஆனால் சைடில் அப்படி பார்த்துருவோம். தெரியும், பார்த்தோன்னா என்னடா இது. இப்போ ஆசாப் என்ன சொல்கிறார் கடைசியில்? நான் விருதானா இங்கிலீஷில் மீனிங் என்ன? வெயின், வேஸ்ட். சரியா? நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். அவங்க பார்த்தாக்கா அவங்க எவ்வளோ கெட்டது செய்கிறாங்க, ஆனால் ப்ராஸ்பரஸாக இருக்காங்க. அப்புறம் அந்த இன்னொரு வசனம் வாசித்தோம் இல்லையா? அவர்கள் 12ஆம் வசனம், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். ரிச்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் பாவம் இவர் எவ்வளோதான், நான் வேஸ்ட்டாக தான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் எதுக்கு நான் வர்ஷிப் பண்ணணும்? இப்போ அதுக்கு தான் வந்துட்டார். இப்போ கடைசியில் எல்லாத்தையும் பார்த்து சோர்ந்து போய் நான் என்னத்துக்கு போய் நான் கர்த்தரை ஆராதிச்சு என்ன யூஸு? விருதாவாக என் இதயத்தை சுத்தம் பண்ணுறேன், பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன யூஸு? அவன் அவ்வளோ பாவம் பண்ணுறான், நல்லா வாழ்கிறான், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறான், வீடு மேலே வீடு, நிலம் மேலே நிலம், வாகனம் மேலே எல்லாமே வாங்குறான், நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன், என்ன யூஸு அப்படிங்கிறார். பார்த்தீங்களா என்ன நிலைமைக்கு வந்துட்டார்? துன்மார்க்குடைய வாழ்வை பார்க்கும்போது நம்ம கூட சில சமயம் சோர்ந்துருவோம். ஆலயத்தில் இருக்கோம், சில பேர் சோர்ந்து போகிறதுனால தான் ஏதாவது ஒரு சண்டே விட்டுருவாங்க. ஆமாம், சண்டே போய் நம்ம என்னத்தை பார்த்தோம், அதே மாதிரி தான் இருக்குது. அவன் சண்டே கூட வேலை பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கிறான், அந்த ஒரு நாள் இங்கே வந்து அது எதுக்கு வரணும்? 2 சண்டே இப்படி 2 சண்டே வேலைக்கு போயிடலாம், அட்லீஸ்ட் காசாவது கிடைக்கும் அப்படின்னு சோர்ந்து போயிடுறாங்க. அதை தான் ஆசாப் சொல்கிறாரு. அப்போது சில பேர் ஆலயத்துக்கு வந்தால் கூட ஆமாம் வந்து என்னத்தை பார்த்தேன், அந்த சோறு உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, ஆராதனையில் உற்சாகம் இருக்காது. பிரியமானவர்களே, இதுதான் ஆசாபுடைய சறுக்குதல். நம்மளுடைய இருதயத்தில் ஒரு வேளை நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆசாபு ஆராதனையில் நல்ல பாட்டு பாடி பாடுறவராக இருந்தால் கூட துன்மார்க்குடைய வாழ்வு அதை பார்த்தாரு, சறுக்கிட்டாரு. பாருங்க, நம்முடைய அந்த பொறாமை வந்துருச்சு இருதயத்தில். நம்ம யார்கிட்டயாவது பொறாமை உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் ஒத்துப்போம், நம்ம கற்றுக்க மாட்டோம். நம்மளாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி இல்லை,
இமேல் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், எல்லாம் நல்ல பிள்ளைங்க மாதிரி முட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், நம்மளாம் நல்ல பிள்ளைங்க இல்லை, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், கொஞ்ச நேரம் தான் முட்டி போட்டோம், எல்லாம் நல்ல பிள்ளைங்க மாதிரி நெடுமணங்கால வாங்க அப்படின்னு சொல்லுவார். நான் மறக்கவே மாட்டேன். அது மாதிரி நம்மளாம் நல்ல பிள்ளைங்க மாதிரி இருந்துப்போம். ஆனால் உள்ள என்ன இருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். எப்போ இந்த பொறாமை வருதோ, பொறாமைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கம்பேரிசன், நம்ம மற்றவங்கள பார்க்கும்போது நம்ம அப்படியே இருக்கோம், அவங்க நல்லா இருக்காங்க, இது நமக்குள்ளே தெரியாமல் வந்துடும். அது வந்துருச்சுன்னா நம்முடைய ஆராதனை குறைஞ்சிரும். ஆமாம், போ கர்த்தரை ஆராதிச்சு என்ன யூஸ்? தேவனை சேவிக்கிறதுனால அது வேணுமா? அதை பண்ணணுமா? நான் கஷ்டப்பட்டு நான் பரிசுத்தமாக இருக்கணுமா? நான் உபவாசம் பண்ணணுமா? அவன் கர்த்தரையே தேட மாட்டேங்கிறான், நல்லா இருக்கான், நான் கஷ்டப்பட்டு உபவாசம் பண்ணணும், நான் ஜெபிக்கணும், நான் ஆலயத்துக்கு வரணும், அப்படியே அந்த கர்த்தரை ஆராதிக்கிற காரியங்களில் சோர்வு வந்துடும். அதுக்கு காரணம் இருதயத்தில் வருகிற அந்த கம்பேரிசன் தான். மற்றவங்களை பார்க்கும்போது அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லையே. புரியுதுங்களா? அப்பா நீ சொன்னார் இல்லையா, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய மற்றவங்களை பார்க்கறதுனால நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தரை நம்ம தேடும்போது நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதித்து நிறைவாக்கிடுவார். நம்மளை ரொம்ப நாள் காத்திருக்க வைக்க மாட்டார், நிச்சயமாக சந்திப்பார். ஆனால் நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்குள்ள சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன் நான் கர்த்தரை தேடணும், ஏன் உபாசிக்கணும், ஏன் நான் ஜெபிக்கணும், அந்த ஆராதனை குறைஞ்சி போயிடும். அப்போ நம்ம விசுவாசம் என்ன ஆகிடும்னா வீக் ஆகிடும். விசுவாசம் வீக் ஆகிடும். நான் எது கர்த்தரை தேடணும், அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஏசப்பா என்ன செஞ்சார்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆசாபு சறுக்கிட்டாரு. இன்னைக்கு யாராவது சறுக்கி இருந்திருக்கலாம், ஆலயத்தில் இருக்கலாம் நம்ம, ஆனால் ஒருவேளை இருதயத்தில் நீங்கள் சறுக்கி இருந்தால் ஏதோ ஒரு காரணம், அது நம்மளால் ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஆசாபுக்கு மற்றவங்களோட துன்மார்க்குடைய வாழ்வை பார்த்து பொறாமை வந்தது. சில பேர் சபையில் இருப்பாங்க, அவங்க மாத்திரம் ஆசீர்வதிச்சுட்டே போகிறாங்க. நமக்கு சபையிலே பார்த்து கூட சில பேருக்கு என்ன வந்துடும்? பொறாமை வந்துடும். அந்த கம்பேரிசன். சரிங்களா? நான் அப்படியே இருக்கேன், இவ்வளோ வருஷம் வேலை செய்கிறேன், இப்படியே இருக்கேன், ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அந்த ஃபினான்ஷியல் இதனால ரொம்ப பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, இப்படியே நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், இப்படியே சண்டையிலையும் அதாவது ஒரு போராட்டமாகவே இருக்கு என் வாழ்க்கை, கண்ணீராகவே இருக்குன்னு சொல்லி சில பேர் சோர்ந்து போயிடுவாங்க. சறுக்குதல் வருது. நான் அப்போது அவர் சொல்கிறேன், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். வேஸ்டா? பரிசுமா இருக்கிறது வேஸ்டா? அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. he touches the highest point. அப்போ 14 சொல்றாரு, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கேன். எனக்கு எப்ப பாரு கரெக்டாக நான் தப்பு பண்ணா என்ன பண்றாரு? என்ன தண்டிக்கிறாரு, திட்டுறாரு, அடிச்சிடுறாரு. ஆனால் அவன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கான். இப்போது இது மற்றவர்களோட நான் கம்பேர் பண்ணனாலும், ஒருவேளை ஆலயத்தில் யாரோட நம்ம கம்பேர் பண்ணால் நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிடும். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு பாடினது போல பொறுமையாக இருந்து கர்த்தரை தேடும்போது ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த கம்பேர் பண்ணும்பொழுது பொறாமை வந்துடும், சோர்வு வந்துடும், கர்த்தரை தேட முடியாது. ஆசாப் நியர்லி சறுக்கிட்டாரு. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்குறோம்? ஆண்டவரை மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆலயத்தில் ஒருவேளை துன்மார்க்கோட வாழ்வை நான் பார்க்கல, ஆலயத்தில் யாராவது நல்லா இருந்தால் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராக்டிக்கல் பாயிண்ட் என்னென்னா, சபையில் வரும்போது தெரிஞ்சுக்கோங்க, வி ஆர் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஒருத்தர் மூஞ்சில் கறி பூசினா எல்லாரும் மூஞ்சியும் கறி பூசின மாதிரி, ஒருத்தர் மகிமையை பெற்றுக்கொண்டால் எல்லாருக்கும் அது நடந்த மாதிரி. அப்படி நம்ம உண்மையாக நம்ம நேசிக்கும் பொழுது மற்றவங்க முன்னுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா, ஐயோ இந்த சகோதரி இப்படி கஷ்டப்படுறாங்களே, இந்த சகோதரன் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நாம் கஷ்டப்படுவோம். ஒரே சரீரத்தில் இருக்கோங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஸோ இது ஆசாவுடைய சறுக்குதல். ஓகேவா? ஓகே, 2வது பாயிண்ட் நான் போயிடுறேன். ஆசா பெற்ற சந்திப்பு. ஸோ இப்படி புலம்பின்ண்டே இருக்கிறாரு. இப்போ 16 20 வரைக்கும் வாசிங்க. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடன் சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். ஆமென். இப்போ என்ன பண்றாரு? இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் கர்த்தரை சேவிக்கிறது வேஸ்ட்டு, நான் குற்றமில்லாத கழிக்கிறது வேஸ்ட்டு, இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது
16ஆம் வசனம், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. ஸோ துன்மார்க்கோட வாழ்வெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அந்த முடிவு, அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் அவருக்கு வந்துட்டு என்ன வருது, அதாவது கவனித்து உணரும் அளவும் அது எது அவரோட பார்வைக்கு விசனமாக இருந்தது. துன்மார்க்கனுடைய வாழ்வு அவருக்கு விசனமாக இருக்கு. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை வந்து உணர்றாரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும், இந்த பூமியில் கஷ்டப்பட்டாலும், என்னோட வாழ்க்கை முடியும் போது நான் எங்கே போவேன், பரலோகம் போவேன், எனக்கு நித்திய ஜீவன் இருக்குது. ஆனால் அவன் என்னதான் சம்பிரமமாக வாழ்ந்தாலும் அவன் வாழ்க்கை முடியும் போது அவன் கத்தட்ட வரமாட்டான், அவன் நரகத்துக்கு போயிடுவான். ஸோ இதை அவர் உணர்ந்த உடனே அவர் சொல்கிறாரு, நிச்சயமாகவே நீ அவர்களை சறுக்கலான இடங்களை நிறுத்தி பாழான விழப்படுகிறேன், ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இவருக்கு என்ன கிடச்சிதுன்னா, ஒரு கர்த்தர்கிட்ட ஒரு சந்திப்பு கிடைக்கிது. அது ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு உணர்வு வரும், மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது. ஏசப்பா ஏற்றுங்களுக்கு இன்னும் அதிகமான போராட்டம் இருக்கும், சரிங்களா? பின்பற்றும் போது போராட்டங்கள் அதிகமாகவே ஒழிய குறையாது. ஆனால் ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஆண்டவர் ஜெயம் தருவார். ஆனால் நம்ம உள்ளே வரும்பொழுது ஆராதிக்கும்போது நம்ம தெரிஞ்சுப்போம், அவங்களுக்கு அந்த கிருபை இல்லை, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அந்த கிருபை இல்லை. நம்ம என்னதான் பாடுபட்டாலும் ஒரு நாள் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு, பரலோகம் இருக்கு. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரோமர் 8:18 இருக்கு, வாசிச்சிருவோமா? இந்த வசனம் மனப்பாடமாக தெரியணும். ரோமர் 8:18, இக்காலத்து பாடுகள். ரோமர் 8:18 வாசிங்க. இங்க சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே போயிடலான்னு பார்த்தேன். ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமீன், எண்ணுகிறேன் சொல்றாரு. ஆனால் நிச்சயமா தெரியும், இந்த காலத்தில் இந்த பூமியில நம்ம படுற பாடுகள் எல்லாம் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் உணர்றீங்க? கொஞ்ச கால பாடுகளை சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மற்றவங்களை பார்த்து சோர்ந்துடாதீங்க, எனக்கு இன்னும் வாழ்க்கையில் இது இல்லையே, அது இல்லையே, இன்னும் முன்னேறும் இல்லையே அப்படி சோர்ந்துடாதீங்க. கர்த்தரை தொடர்ந்து ஆராய்ச்சிட்டே இருங்க. ஏன்னா முடிவு ஒரு நாள் இருக்கு. ஆமேன், முடிவு இருக்கு. அந்த உலக வாழ்க்கை நம்ம கொஞ்ச நாள் தான், புரியுதுங்களா? ஸோ ஆசாப் அந்த சந்திப்பு, தேவனிலே சந்திப்பை பெற்றுக்கொள்கிறார். ஆலயத்துக்கு வந்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு, நான் என்னதான் பாடுபட்டாலும் ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போவேன், நித்தியமாக வாழ்வேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு அந்த முடிவு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்போது அவருடைய பார்வை மாறுது. முதல்ல துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்த்து அவர் சோர்ந்து போனார். இப்போ அவருடைய பார்வை தேவ பிரசனத்தில் வந்த உடனே மாறுகிறது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறாரு, இந்த செழிப்பெல்லாம் கொஞ்ச நாள் தான். இந்த இடத்துல சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிட்டு எவனாவது, நம்ம கூட கேள்விப்பட்டு போனீங்க, மும்பையில் பெரிய ஒரு பணக்கார ஒரு வீடு கட்டியிருக்காரு. எவ்வளோ கோடியில் கட்டினாரு தெரியாதா? 4500 கோடியில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. கொண்டு போக முடியுமா? போகும்போது முடியாது. ஆனால் பாஸ்டர் ஜெயக்குமார் ஒன்று சொன்னார், நான் அதை மறக்கவே மாட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஒரு ஆராதனையை அட்டன் பண்ணுற அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்காது. ஒன் சர்வீஸ், ஒரு ஆராதனை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தா அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. கர்த்தர் கிருபையாக நம்மளை ஒரு ஆராதனைக்கு கொண்டு வராரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, விடுதலை பண்ணுகிறார். நான் அந்த சென்டென்ஸை என்னால் மறக்கவே முடியாது. ஸோ வென் யூ கம் டு ஒன் சர்வீஸ், இந்த மாதிரி சபை கூடி வருது பாருங்கள், தனியாக ஜெபிக்கிறோம் பாடுறோம் எல்லாம், ஆனால் சபை கூடி வருதெல்லாம் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது, அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு மேன்மை, மகிமை தேவன் பேசுகிறார். அப்போ அந்த ஒன் சர்வீஸ், நீ 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த ஒன் சர்வீஸ் உனக்கு கிடைக்காது. அதனால் நீ கர்த்தரை தேடுன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆசா உணர்ந்துக்கிட்டாரு, இக்காலத்து பாடுகள் இனி இடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவங்களுடைய இந்த உலக பிராரமான செழிப்பெல்லாம் தற்காலிகமானது, எதையுமே கொண்டு போக முடியாது. 3வது, இந்த ஆசா உணர்ந்து கொண்ட சத்தியம் என்ன? 3வது சங்கீதம் 73 பாருங்க, 23, 24, 25, 26 வாசிங்க. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேறே விருப்பமில்லை. என் மாம்சம் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு கடைசியில். ஆசா உணர்ந்தோட சத்தியம் என்னன்னா, பூமியில் இருக்கிற அந்த சொத்து, அந்த பணம் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும்.
பேர், புகழ், வெற்றி, உலகத்தில் எதை சாதிச்சேன் அதை சாதித்தேன், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் ஆசீர்வாதம் வரக்கூடாது நான் சொல்ல, நீங்கள் தப்பாக புரிஞ்சக்கூடாது. தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தான், உயர்த்துகிறவர் தான், எல்லாம் தான். ஆனால் அதுதான் நிரந்தரம் நினச்சி நம்ம ஏமாந்துடக்கூடாது. தேவன் தான் என்றென்றைக்கும் நிரந்தரம். பாருங்க, என் மாம்சம் இருதயம் ஆண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எங்கள் வீட்டில் முன்னாடி நான் சொல்கிறேன், அந்த கேக்கோ இல்லாட்டி பிஸாவோ வாங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிரிச்சுப்போம், ஆளுக்கு 2 அந்த மாதிரி. மிச்சம் வந்ததுன்னா ஆளுக்கு அந்த டப்பாக்குள்ளே ஒரு பாட்டை வச்சு திஸ் இஸ் மை போர்ஷன் சொல்லிட்டு பேர் எழுதிடும். கிரேஸ், க்ளோரி, அது மாதிரி பேர் எழுதி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடுவோம். கேக்குனாலும் எடுத்து வச்சு இது என்னோடது, அந்த பங்கு அது என்னோடதுன்னு சொல்லி உரிமை பாராட்டுறதுக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய பூமியில் என்னதான் நம்ம சேர்த்து வச்சாலும் என்ன இருந்தாலும் இது என் பங்கு, கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கும்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தேவன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நமக்கு நித்திய பங்காக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் சொல்கிறாரு. இப்போ 27, 28 அவருடைய முடிவு. 3 காரியங்கள் சொன்னேன். ஆசாபுடைய சறுக்குதல், அடுத்தது ஆசாப் பெற்ற சந்திப்பு, சரிங்களா? 3வது ஆசாப் உணர்ந்து கொண்ட சத்தியம். எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நிரந்தரம் இல்லை, கர்த்தர் தான் எனக்கு நிரந்தரமான பங்கு. இப்போ 27 எப்படி சொல்றாரு பாருங்க. 27, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர், அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அப்போ கர்த்தரை விட்டு தூரம் போனா, சோரம் போனா அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், இட் இஸ் குட் ஃபார் மீ. எனக்கு எது நல்லது? நான் ஏசப்பாக்கிட்டேயே நான் அண்டிக் கொள்றது, அவரோட பாதத்தை அண்டிக் கொள்றது தான் எனக்கு நல்லது அப்படின்னு அவர் உணர்ந்து கொண்டார். ஸோ இது 3 தான் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். 3 பேருடைய அறிக்கைகளை நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம். முதலாவது ரூத், எல்லாம் தெரிந்தது தான். ரூத் 1ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்க. யோசுவா அதிபதிகள், அடுத்தது ரூத். ரூத் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடைவை இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். பாருங்க, ரூத்துடைய சென்டென்ஸ் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அவள் ஒரு இளம் விதவையாக இருக்கா. கல்யாணம் நடந்தது, ஆனால் அவருடைய கணவர் மோவாப் தேசத்தில் இறந்துட்டாரு. இப்போ நகோமி சொல்கிறாங்க, 2 மருமகள் இருக்காங்க, ஓர்வா அண்ட் ரூத். சொல்கிறாங்க, திரும்பி போயிடுங்க, இனிமேல் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவன் பெருசாகி நீங்கள் கல்யாணம் பண்ணி அதெல்லாம் முடியாது, நீங்கள் ரொம்ப பாரம், நீங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுங்க. ஸோ ரூத்துக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, சொந்த தேசம் இருக்குது, திரும்பி கல்யாணம் ஆகும், எல்லாம் இருந்தாலும் இந்த ரூத் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவங்க பின்னாடி தான் வருவேன்னு வரா. ஆனால் அவரோட அறிக்கை என்ன? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எப்படி ஏற்றுக்கிறா பாருங்க. அதுதான், அதாவது ஆசாப் சொன்னார் இல்லையா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஓர்பாலும் இருக்கா, ரூத்தும் இருக்கா. ஆனால் ரூத் தேவனை விடாமல் பற்றி கொண்டா. அவளுக்கு ஒன்று தெரியும், உலகத்தில் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த மரணம் வரைக்கும் நான் கர்த்தர்ட்ட ஏசப்பாட்ட மாத்திரம் இருந்துட்டேன்னா எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அவளுக்கு உள்ள அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு இருந்தது. கஷ்டம் இருந்தது, அருவத்துக்கு நிச்சயம் இருந்தது. அவள் கணவனை இழந்திருக்கிறா, இனிமேல் எதிர்காலமே இல்லை. எதிர்காலமே இல்லாத ரூத் சொல்கிற வார்த்தை பாருங்க. ஆனால் கர்த்தரை விட கைவிடலை. நம்ம பூமியில் கொஞ்ச நாள் தான். ரூத்துக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. ஆனால் ஓர்பா மாமியை முத்தமிட்டு போனாள் அப்படின்னு. ஓர்பாள் மாமியை முத்தமிட்டு போனாள். ஏன்னா அவளுக்கு உலாப்பிரமான ஆசீர்வாதம் வேணும்னு இஸ்ரவேல் தேவனை விட்டுட்டு போயிட்டா. ஆனால் ரூத் விடாமல் பற்றி கொண்டா. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்து அவளுடைய சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அவளுக்கு பிறந்தது ஓபேத். ஓபேதோட பையன் பேர் ஈசாய். ஈசாயோட பையன் பேர் தாவீது. தாவீதுடைய சந்ததியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ அதனால்
கர்த்தர் டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. இந்த கடைசி காலத்தில் வாழறோம், ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிற அந்த மனதை எனக்கு தாரும். 18 வசனம் பாருங்க, ரூத் 1:18. அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளுடைய ஒன்றும் பேசவில்லை. மன உறுதியா நம்ம தீர்மானம் எடுக்கணும். தனியா யார் வராங்களோ இல்லையோ, நான் இயேசுவை பின்பற்ற போறேன், நான் இயேசுவை ஆராதிக்க போறேன். உலகத்துல ஒரு இது சொல்லுவாங்க, மெஜாரிட்டி சொல்லுங்க வின்ஸ், மெஜாரிட்டி வின்ஸ் அப்படிம்பாங்க. மெஜாரிட்டியாக இருந்தால் தான் ஜெயிக்கும்பாங்க. அப்படி இல்லை. நம்ம வந்துட்டு கர்த்தரோட ஒன் மேன் வந்து இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். எல்லாரும் போகிறாங்கன்னு போயிடக்கூடாது. தனியாக கர்த்தரை பின்பற்றணுமா, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, உங்களை உறுதியாக நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி பின்பற்றணும். இது ரூத்துடைய அறிக்கை. 2வது ராகாவுக்கு போவோம். நியாயாதிபதிகள் மன்னிக்கணும், யோசுவா 2ஆம் அதிகாரம் 10-11. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென். அப்போ இந்த இடத்துல யாரை குறித்து பார்க்கிறோம்? ராகாப். வெரி குட். ராகாபை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வெளியில வந்து மோசையோட தலைமையில 40 வருஷம் வந்துட்டாங்க. யோர்தானுக்கு அந்த சைடில் இருக்காங்க. யோர்தானை தாண்டினா கானான் தேசம். அப்போ அந்த சைடில் இருக்கும் பொழுது யோசுவா 2 வேவுக்காரரை அனுப்புறாரு. எதுக்கு? கானான் தேசம் எப்படி இருக்கு, போய் அந்த எரிகோ எப்படி இருக்குல்ல, வேவு பார்த்து வாங்கன்னு அனுப்புறாரு. அப்போ இந்த 2 வேவுக்காரர் யோர்தானை கடந்து வந்து இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள போய் வேவு பார்க்குறாங்க. அது வீட்டில் ஏற்றுக்கிறது ஏன்னா ராகாப் என்கிற ஒரு வேசி ஏற்றுக்கொள்ளுகிறார். இவ எங்கே இருக்கான்னா அந்த எரிகோ பட்டணத்தின் அந்த வால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே அந்த வீட்டில் இருக்கிறா. இப்போ வால்னா நம்ம வால், காம்பவுண்ட் வாலில் என்னதான் என்ன வீடு கட்ட முடியுமா? என்ன ஏறி ஓடும்? பூனையும் நாயும் தான் போக முடியும், வேறு எதுவும் போக முடியும். நம்மளே இப்போ நடக்கிறது தான் கஷ்டம். அவ்வளோதான் நம்முடைய காம்பவுண்ட் வால். ஆனால் எரிகோ பட்டணத்துடைய காம்பவுண்ட் வால் வந்து இன்னர் வால் அவுட்டர் வால்னு 2 இருந்தது. அந்த 2த்தையும் நடுவில் கேப் வரும், 2த்தையும் இப்படி இணைச்சிருப்பாங்க. அதில் ரதங்களே ஓடும், 2 பக்கமும் வீடுகள் இருக்கும். அவுட்டர் வால்லையும் வெளியே இருக்கிற மதில் சுவர்லேயும் வீடுகள் இருக்கும், உள்ளே இருக்கிற மதில் சுவர்லேயும் வீடுகள் இருக்கும். நடுவில் ரதங்கள் ஓடத்தக்கதான பெரிய மதில்கள் நிறைந்த பிக், எப்படி சொல்கிறது, பெரிய மதில் உள்ளது தான் அந்த எரிகோ. சரிங்களா, எரிகோ பட்டணம். அப்போது இந்த ராகா வந்து அந்த மதிலில் அவளுடைய வீடு இருக்குது. அவன் இந்த 2 வேவுக்காரையும் ஏற்றுக்கொள்கிறா. அவள் சொல்கிற அறிக்கை தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். யோசுவா 2:10 பாருங்கள். இப்போ 9 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. முக்கியமான வார்த்தை பாருங்க, யோசுவா 2:11 பின்னாடி, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. அவ ஏற்றுக்கொள்றா. இத்தனை நாள் அவ அங்கதான் இருக்கா, ஒரு கேடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறா. ஆனா இந்த கர்த்தருடைய காரியங்கள்லாம் கேள்விப்பட்ட உடனே அவ இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொள்கிறாள். புரிஞ்சுதுங்களா? நீங்க நினைச்சு பாருங்க. அப்புறம் அந்த ராஜா வந்துட்டு இந்த ஸ்பைஸை ஒழிச்சு வச்சிருவா. ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸ் அந்த சணல் தட்டையில் அவள் ஆர்டராக அடுக்கி வச்சிருப்பா. நைஸாக அவங்கள ஒழிச்சு வச்சிடுறா. அப்போ ராஜா ஆர்டர் கேட்குறான், 2 வேவுகாரர் வந்திருக்காங்க, நீ வந்து வெளியே கொண்டு வான்னா. வந்தாங்க, ஆனால் போயிட்டாங்க, நீங்கள் அப்படியே தேடிட்டே போங்க, யோர்தான் வரைக்கும் கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறா. நீங்கள் பாருங்கள், அவள் மொத்தம் கண்டுபிடிக்கப்பட்ட அவளோட நிலைமை என்ன ஆகும்? ஆமாம், கழுத்தை சீவிரா பாருங்க, தேச துரோகி அவ. புரியுதுங்களா? ஆனால் அவள் வந்து ராஜாவோட சேர்ந்துக்கல. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இஸ்ரவேலின் தேவன் தான் மெய்யான தேவன், இவங்க கும்பிடுற இந்த வெள்ளி பொண்ணு இந்த கடவுள்லாம் உண்மையான கடவுள்லான்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய அலிஜென்ஸ், அவளுடைய பார்ட்னர்ஷிப்பை இஸ்ரவேல் தேவன்கிட்ட காமிச்சு அந்த 2 வேவுகாரையும் பத்திரமா பாதுகாத்து அவ சொல்றா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்போ அந்த வசனம், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். அவன் மாத்திரம் அந்த ராஜா கிட்ட அந்த 2 வேவுகாரை போட்டு கொடுத்துருந்தா அவளுக்கு காசு கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா?
கிடச்சிருக்கோம். நிறையவே ராஜா என்ன பண்ணியிருப்பாரு, இந்த வச்சுக்கோ 100 தங்க காசு வச்சுக்கோ, வெள்ளி காசு வச்சுக்கோன்னு சொல்லி தேசத்தை உயர்த்திருப்பாரு. ஆனால் அது இல்லை. அவள் வந்துட்டு அந்த பணம் இது மேலே வைக்காம, நான் இஸ்ரவேல் தேவனை கும்பிட்டாதான் நான் எனக்கு வந்து நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லி அப்படியே கண்டுபிடிக்கப்பட்ட ராகாவோட நிலைமை உயிர் போயிடும். சரிங்களா? துரோகி தான் அவன் உலக பிராரமாக பார்த்தா. ஆனால் அப்படியே தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பை ஆண்டவரோட காண்பித்து அவள் என்ன பண்ணுறா, கர்த்தரை எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்துட்டா. ஓகே, இது ரெண்டாவது. ஸோ முதல்ல ரூத் என்ன சொல்கிறா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் ஏற்றுக்கொண்டா. இங்கே ராகாப் என்ன சொல்ல, ஒரு வேசி தான். அவனோட வாழ்க்கை மிகவும் கேவலமான வாழ்க்கை தான். ரூத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்காலமே இல்லாத குழப்பமான வாழ்க்கை. ஆனால் இந்த ராகாப் வந்து அந்த வேர்டு சொல்ல கூட கஷ்டமாக இருக்கு. ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. ஆனாலும் எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம்னு அவள் வந்துட்டா பாருங்க. ராகாவுடைய பிளெஸிங் என்ன சொல்லுங்க? சாரி, ராகாவுடைய பிளெஸிங். ராகாப் யாரை கல்யாணம் பண்ணா? போவாஸுடைய அப்பாவை கல்யாணம் பண்ணா. ஓகே, அவளுக்கு பிறந்த மகன் தான் போவாஸ். அந்த போவாஸை தான் இந்த ரூத் கல்யாணம் பண்ணுறாங்க. அவள் பாருங்க, ஸோ கிரேட் கிராண்ட் மதருக்கு, அதாவது கொள்ளுப்பாட்டினா எள்ளு பாட்டியாக மாறிடுறாங்க இவங்க. இந்த ராகாவோட சந்தையில் ஆண்டவர் இயேசு வரார். சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? ஒரு அலேலியா சொல்லாமா கர்த்தருக்கு? அல்லேலூயா. எப்படி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஃப்ரம் கட்டர் மோஸ்ட் அட்டர் மோஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாக்கடை இருக்கிறவங்கள தூக்கி ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற மாதிரி இந்த ராகாவுடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமாக இருந்தது. ஆனால் எப்போ வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே போய் தேவனானவர் சொல்லி ஏற்றுக்கொண்டாலோ, அந்த குடும்பத்தையே கொண்டு அந்த கேம்புக்கு வெளியில் வச்சாங்க. ஆனால் ஒரு நல்ல மனுஷன் அவளை திருமணம் பண்ணி அவளுக்கு கர்த்தர் போவாஸை கொடுக்குறார். அந்த போவாஸுக்கு ரூத் திருமணம் பண்ணி ஓபேத், அந்த சந்தையில் தாவீது சந்தையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய தேவன் மாறாதவர். எப்போ நம்ம எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் தான் என் தேவன் சொல்லி அவரை அப்படியே அண்டி கொள்ளும் போது, அதான் அண்டி கொள்வது. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், நான் அவரை விட்டு போக மாட்டேன். நான் அந்த ராஜாட்ட வந்துட்டு இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ப்ரைஸ் கிடச்சிருக்கோம், காமிச்சு கொடுத்துருந்தா அவளுக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கும். இல்லை அந்த வெள்ளி பொண்ணு இல்லை, நான் தேவன் சைடில் போயிடுறேன். உயிர் போனால் போட்டோம், கண்டுபிடிக்கப்பட்டா அவுட் இல்லை, அவுட்டு தானே ராகாவோட லைஃபு. ஆனால் உயிர் போனால் போகட்டும்னு உயிரை பணைய வச்சு தான் வந்த 2 வேவுக்காரரை காப்பாற்றுறா. ஆனால் கர்த்தரோட கைவிடவே இல்லை, கர்த்தரை உயர்த்தினார். மூன்றாவது சொல்லி முடித்தார். 2 சாமுவேல் 15, 20, 21, 22. 2 சாமுவேல் 15, 20, 21, 22 வாசிங்க. 2 சாமுவேல் 15, 20, 21, 22. நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான். அப்படியே கீத்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்திருக்கலாம். இந்த இடத்துல தாவீது ராஜாவாயிட்டாரு. ஆனால் அவருடைய முதிர் வயதில் இந்த அப்சலோம் என்ன பண்ணுறாரு, நான் ராஜா ஆவேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தெல்லாம் கவர்ந்து தாவீது ராஜா விரோதமாக அவர் வரார். அப்போ தாவீது ராஜா சிங்காசனத்தை இறங்கி தன்னுடைய பராக்கிரமசாலி கூட எருசலேமை விட்டு ஓடி போகிறாரு. அந்த நேரத்தில் கித்தியனாகி ஈத்தாய்ங்கிறத பின்னாடியே வரான். அவன்கிட்ட நிறைய சோல்ஜர்ஸ் அவங்களோட வரான். அப்போ தான் இந்த ராஜா கேட்குறாரு, நீ எங்களுடனே கூட வருவானே. 19 பாருங்க. ராஜா கித்தியனாகி ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானே, நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, அது அப்சலோம் கூட இரு, நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்துக்கு போகிறேன், நீ உன் சகோதரியும் அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபை உன்னோட இருப்பதாக. அப்போ இப்போ அந்த ஈத்தாயுடைய வசனம் பாருங்க. 21 2 சாமுவேல் 15, 21 எல்லாரும் பாருங்க. ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகி என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகி என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன்
சொல்லுவேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, நேற்று தான் வந்தான். அவன் இஸ்ரவேலைட் கிடையாது, அவன் கித்தியன் தான். அப்போது அப்சலோம் வந்து துரத்துறான். ஆனால் தாவீது ராஜா வந்து வெறுங்காலால் ஓடி போகிறார். அப்போது வரும்போது ராஜா சொல்கிறார், நீ என் கூட வராத, என் கூட வந்தால் பாடுகள் தான், நீ வராத, நீ அங்கே போய் நான் அரண்மனையில் இருந்து நீ எப்படியும் நீ வந்து பெரிய சோல்ஜர், அவனுக்கு கீழே நிறைய சோல்ஜர்ஸ், அப்போ உனக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கும், நீ அங்கே போய் அப்சலோமோட கூட இருன்னா அதெல்லாம் முடியாது, ராஜாவாகிய என் ஆண்டவர் எங்கே இருப்பாரோ, செத்தாலும் பிழைத்தாலும் மதியான் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு தன்னுடைய என்ன சொல்கிறது, அந்த அலிஜென்ஸ், அந்த மிலிட்ரி பார்ட்னர்ஷிப்பை அவர் சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட வாழ்ந்திருக்கும் போது ஏசப்பாவோட பின்பற்றலாம், தாழ்வு வரும்போது அப்போ தான் நம்ம பின்பற்றணும். சரிங்களா? அப்போ தான் பின்பற்றுறது நம்ம கடினமாக, நமக்கு ரொம்பலாம் பாடு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பாடு தான் ஆண்டவர் தராரு, அதுக்கே நம்ம வந்து சோர்ந்து போயிடுறோம். ஆனால் சொல்கிறாரு, உமது அடியான் செத்தாலும் பிழைத்தாலும் என் ராஜா எங்கே இருப்பாரோ அங்கே தான் நான் இருப்பேன்னு சொல்கிறார். தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். கித்தியனாகி ஈத்தாய் நம்முடைய விசுவாசிகள் நமக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் செத்தாலும் பிழைத்தாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், நான் உண்மை தான் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ மூன்றையும் நம்ம மனதில் கொள்ளுவோம். பாருங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள் தான் கொடுப்பாரு, அதில் பின்பற்றத்துக்கு எனக்கும் உங்களுக்கும் நிறைய கிருபை நமக்கு தேவை. நான் February 7th க்ளோரி பிறந்தா 1.5 மாதம் வீட்டில் இருந்தேன். April 1st போகணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் ஆப்ரேஷன் இருந்தாலும் எனக்கு அந்த வலி குறையவே இல்லை, அப்படியே பயங்கர பேக் பெயின் இருந்துகிட்டே இருந்தது. April 1st நான் போவேன்னு இவர் சொன்னார், வேண்டாம் 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நான் முடியாதுன்ட்டேன். வீட்டிலலாம் செம சண்டை, கட்டாயம் நான் ஏழி மணி இனிமேல் தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவேன்னு சொல்லிட்டு April 1st 2000 போகணும் குதிச்சுக்கிட்டே இருந்து சண்டை போட்டு சரி ஓகே அப்படின்ட்டாங்க எல்லாரும். சரி வந்தால் வந்துக்கோன். அந்த கரெக்டாக March 31st நைட்டு கரண்ட்டு போச்சு. கரண்ட்டே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னென்னா ஜன்னலை திறந்தால் ஃபுல்லாக அந்த கொசு வந்துடும். ஸோ ஜன்னல் ஃபுல்லாக மூடி வச்சா உள்ளே காற்றே இல்லை, கரண்ட் இல்லை. அந்த மெழுகுவத்தியை மாற்றி ஏற்றி வச்சு இந்த குழந்தையா தூங்கவே மாட்டேங்குது, அவளுக்கு காற்று இல்லைன்னா தூங்க மாட்டா, விசிறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் நான் போராடிக்கிட்டே இருக்கேன், ஆண்டவரே எனக்கு மாத்திரம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டைம் சொன்னேன் 11 or 12 இதுக்குள்ளே நீங்கள் கரண்ட்டு தரலன்னா நான் ஏர்லி மார்னிங் சர்வீஸ் வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ உடனே கர்த்தர் சொன்னார், வாழ்விலும் தாழ்விலும் நீ என்னை பின்பற்ற அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னார். அவ்வளோதான், ஹார்ட்டே உள்ளத்துலேருந்து அவ்வளோ ஷார்ப்பாக சொன்னார். அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன். சரி, நைட்டு முழுக்க தூங்கலை, எனக்கு அவ்வளோ பெயின், விசிறிக்கிட்டே இருக்கேன். இது விசிறதை நிறுத்தினா ஆழ ஆரம்பிச்சிருவான். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் காலையில் 3 மணிக்கு அதை அப்படியே குளித்து இதை கிளப்பி எப்படியோ சர்ச்சுக்கு வந்து அன்றைக்கி கர்த்தருடைய கரத்தை பற்றி தான் வசனம் வந்தது, கேட்டுட்டு நான் போனேன். ஆனால் அது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில். அந்த கரண்ட் வந்தால் தான் வருவேன். நான் பாருங்கள், கர்த்தர் திட்டிட்டு நீ மரியாதையாக நீனு சொன்ன இல்லை ஆலயத்துக்கு வருவேன்னு வான்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போனார். அதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் உங்கள் பார்வைக்கு, எனக்கு அது பெரிய சாக்ரிஃபைஸ். அதே மாதிரி இன்னொரு தடவையும், அதாவது 2014-15 அந்த சம்பளம்லாம் இல்லாத நேரம், தலைமை சபையில் கைவிடப்பட்ட நேரத்தில் எனக்கு ஒரு மகள் தான் எனக்கு வந்து பஸ் காசுலாம் கொடுத்துட்டு இருந்தா, போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், நீங்கள் பஸ்ஸுக்கு கூட நான் இன்னொருத்தங்க கிட்ட நான் ஏந்த வேண்டியிருக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு, நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், நீங்கள் காசு மொத்தம் நீங்கள் கொடுக்கலின்னா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னேன் பாருங்க, இந்த க்ளோரி எப்படியோ நடந்து போனால் எங்கள் பெட்டு பக்கத்தில் இருட்டில் நடந்து போய் கீழே விழுந்து அந்த ஏசிக்கு சும்மா அந்த கிளாஸ் போட்டு மூடிருப்போம், தெரியும் இல்லையா, அந்த விண்டோ ஏசிக்கு கிளாஸ் போட்டு ஏசிலனா மூடிருக்கும், அதில் போய் விழுந்து அந்த கிளாஸ் உடஞ்சி அது அவளை குத்தி ரத்தமாக வந்து பயங்கரமாயிடுச்சு. இதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து எங்கள் அக்கா வந்து ஐஷன் போயிட்டு வந்துட்டா அந்த ஆவடி சர்ச்சுக்கு. அப்போது கர்த்தர் வந்துட்டு சொன்னார், நீ வந்துட்டு காசு இல்லைங்கிறதுக்காக திருவிருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்கிறியா, நீ என்ன பனிஷ்மெண்ட் பாருங்கள். நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் என்ன அடிச்சிருக்கலாமே, அந்த குழந்தைய போய் அடிச்சிட்டிங்களே ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்கிறேன், கர்த்தர் இப்படி பண்ணிட்டார். ஆனால் கர்த்தர் வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஏப்ரல் கடைசி வாரம் நான் அப்படி சொன்னேன், மே மாதத்துலேருந்து கர்த்தர் வந்துட்டு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. 2015 இது நடந்தது, என்னால் மறக்க முடியாது. கர்த்தர் யாருக்குமே கடனாளியே இல்லை. நம்ம கர்த்தர் எனக்கு தரல, நான் வரமாட்டேன், நான் திருந்து எடுக்க மாட்டேன், நம்ம ஏதாவது கோச்சிக்கிட்டோன்னா நமக்கு தான் நஷ்டம்.
கர்த்தர்ட்ட நம்ம கிருபை கேட்கணும். ஆண்டவரே, ரூத்த மாதிரி உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உண்மை நான் அது எனக்கு எதிர்காலமே இல்லை, குழப்பம்தான் இருக்குது, அவமானம்தான். அங்கேருந்து இங்கே வந்தால் என்ன சொல்லுவாங்க, இது மோவாபிய பெண் பிள்ளை, இது சாபக்கேடு வந்திருக்குது, இங்கே மோவாப்லேன்னு வந்திருக்கு, சாபம் நிறைஞ்சவ அப்படின்னு அவள் பேரில் எல்லாம் வரப்போகுது. ஆனாலும் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் அவன் நின்னான். ராகாவை பாருங்க, இவ தேச துரோகி, பாவி போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டா, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு கர்த்தர்கிட்ட வந்துட்டா. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நான் 3வது ஈத்தாய் சொன்னது போல, என் ராஜாவாகி ஆண்டவர் எங்கே இருப்பார், செத்தாலும் பிழைத்தால் நான் அடியேன் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லி நாம் கர்த்தர்கிட்ட நெருங்க அண்டி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. ரெண்டு ஜெபம் பண்ணி முடிப்போமா? எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார்? அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுறது, ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்வது, எல்லா சூழ்நிலையிலும் அவரே அண்டி கொண்டு இருப்பது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம வரும்போது நம்ம நீங்கள் எப்படி எடுத்துக்கோம்னா, இதுக்கு பின்னாடி கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அதுதான் எப்பவுமே வாழ்க்கையில் நமக்கு ஒன்று சந்திக்கிறோம் அப்படின்னா, அது நமக்கு நெகட்டிவாக இருக்குதுன்னா கர்த்தர் நமக்கு அதை பாசிட்டிவாக மாற்ற போகிறாரு, அந்த நெருக்கத்தை விசாலமாக்க போகிறாரு, ஆண்டவர் எனக்கு பெரிய நன்மை வைத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம அது விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அதான் அந்த பாடல் சொல்கிறது, உயர்வான நேரத்திலும் தாழ்வான பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, ஏமாற்றமில்லா வாழ்க்கையை நானும் வாழ வேண்டுமே. அல்லேலூயா. உண்மை அதிகமாக நேசிக்கணும், எந்த சூழ்நிலையும் அவரை நேசிக்கணும். ரூத் அப்படியே ஆண்டவரை நேசித்தா, எல்லாம் போனால் கூட இந்த ஆண்டவரை அவர் நேசித்தா, உறுதியாக பற்றி கொண்டா. ராகாவுக்கு சொன்னது போல் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து அறிந்திருந்தான், கேள்விப்பட்டிருந்தான். அதனால் நமக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு ஏங்கியிருப்பான். அவளை தேடி வந்த உடனே அந்த தேவனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார். தேவன் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அல்லேலூயா. போவாசுடைய பாட்டியாக கர்த்தர் மாற்றினார். எப்படியோ பெரிய சரித்திரம் பாருங்கள். சந்தர்ப்பம் அறிக்கை செய்வாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம், கர்த்தர் உங்களுக்காக செய்தல் நாங்கள் கேள்விப்பட்டோம், அறிந்திருந்தான். சரி, இப்படியும் ஒரு தேவன் இருக்கார் நம்ம தேசத்தில், என்ன தேவன் என்னை பாவம் தான் செய்கிறான், பாவியாக இருக்கிறேனே என்று சொன்னானா, இந்த ஆண்டவர் ஆண்டவரை அவர் பற்றி கொண்டார். கர்த்தர் அவன் பேரை வேதத்தில் எழுதக்கூடிய கர்த்தர் அனுபவம் செய்தார். அல்லேலூயா. அதே போல் தான் ராஜா வாழ்ந்திருக்கும் போது நேற்று வந்தால் வாழ்ந்திருந்தான், இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, தாழ்ந்திருக்கான் ராஜா. ஸோ நினச்சா நம்ம நேற்றே நம்ம வந்த உடனே ராஜா பாரு இன்னைக்கு அவர் தாழ்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் அவருக்கு எப்படி இருந்திருக்கோம், நம்ம வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சா, சரி சொல்கிறாங்க என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். தாமஸ் பாஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது. அவர் ஜப வீட்டுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது அவருக்கு அந்த நேரத்தில் 3 நாள் சாப்பாடே இல்லையா. மற்ற ஊழியக்காரெல்லாம் சொன்னாங்களா, இவன் என்னைக்கு காலை வச்சானோ அன்றைக்கி என்னாச்சு, நம்ம சோறே இல்லை, எல்லாமே போச்சு. பாருங்கள், அப்போ போய் அழுதாரோம். என்னாண்டவரே, நான் வந்தபோது தானே இப்படியாக நடக்கணும் அப்படி சொல்லி அழுதாரோம். ஸோ கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டார். ஆனால் எல்லாம் அங்கேருந்து அத்தனை ஊழியக்காரில் சில பேர் ஊழியத்தை விட்டே போயிட்டாங்கன்னு சொன்னார். அத்தனை ஊழியர்களை காட்டிலும் ஆண்டவர் அவர் எப்படி ஆகினாராம், உலக பிரசித்த பெற்ற ஊழியராய் அவரை உயர்த்தினார். காரணம் என்ன, அவருக்கு தெரியும் ஆண்டவர், அதனால அவர் திரும்பி போகல. சரி நான் போனாலும் சரியாதுன்னு அவர் போகல, அவர் ஆண்டவரை பற்றி கொண்டார். போல இந்த ஈதாய் கூட அவன் என்ன பண்ணான்னா, நேற்று நல்லா இருந்தார், நேற்று தான் ராஜாவை ஒட்டினார். ராஜா ஆனால் அடுத்த நாள் பார்த்தா ராஜாவுக்கு சிங்காசனம் போயிடுச்சு. ராஜா ஓடுறார். ஆனால் சொல்கிறார், நீங்கள் போகிற இடத்துல நான் வருவேன் பின்பற்றினார். அதனால் எது இருக்குதோ இல்லையோ நம்ம ராஜாவாகி இயேசுவை பின்பற்றணும். நல்லா தான் வச்சா தான் பின்பற்றல, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே அப் அண்ட் டவுன் கிறிஸ்தவால் இருக்கும். நம்ம கர்த்தரை விடக்கூடாது. ஹல்லேலூயா. பாடுவோமா? உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே,
விடுமுறை நாளில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சொல்லணும், எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பின்று என்னை பிரிக்காம காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் நேசிக்கிறதுனால அவர் உங்களோடு இருப்பார், உங்களோடு இருந்து நடத்துவார். உங்களை ஒரு நாள் உயராக இருக்கலாம், ஒரு நாள் தாழ்வாக இருக்கலாம், ஒரு நாள் பலனாக இருக்கலாம், ஒரு நாள் பலவீனமாக இருக்கலாம், ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு நாள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 73:28 நீங்கள் அறிக்கை செய்யுங்க, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நல்லது. அவர் செய்தியெல்லாம் நான் சொல்லி வருவேன், அவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையால என் ஆண்டவரை நான் அண்டிக் கொண்டு இருக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொன்றையும் நான் சொல்லுவேன், அவர் செயல்கள் நான் சொல்லுவேன். என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறது. நாலு கர்த்தர் எப்படி எனக்கு செய்ய போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சோத்திரம் 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 சொல்லுங்க. மனம் தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் அவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள், நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்க தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த மனுஷனும் உங்களோடு இருக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவார். கர்த்தர் உங்கள் பெயர்களை சரித்திரம் படிக்க வைப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் நடக்க பண்ணுவார். அப்படியாக கர்த்தர் நிறுத்துவார். ஒருவேளை ஒன்றும் இல்லாத போல இருக்கலாம், ஆனால் எல்லாம் உடையவர் உங்களோடு இருக்கிறார். அவருடையதெல்லாம் உங்களுடையது. ஹல்லேலூயா. அவருடையதெல்லாம் உங்களுடையது, அவருடைய எல்லாம் உங்களுடையது. அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் காலை கூடிய நேரம் முதல் இம்மட்டமாக எங்களோடு கூட இடைப்பட்டு பாடல் வழியாக எங்களோட பேசினேன். நாங்கள் எடுத்த துதி ஆராதனை ஆண்டவரை அங்கீகரித்து எங்களை பலப்படுத்தினீர். ஏறெடுத்த ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆம் என்றும் பதில் தந்திருப்பா. இப்போது எங்களோடு கூட நீங்கள் பேசினீங்க. ஆமாண்டவரே, தூத்தை போல நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள, ஆண்டவரே ராகப்பை போல ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவனை எனக்கு கிடைப்பாரா என்று ஏங்க அந்த தேவனை ஆண்டவர் அண்டிக் கொள்ள எந்த நிலையிலையும் ஆண்டவரே அந்த ஈதாயை போல நல்லா இருந்தாலும் தாழ்வானாலும் அந்த ராஜாவை நான் பற்றி கொள்ளுவேன். அதனால என்னுடைய நிலையை கண்டு அல்ல, அவரை கண்டு அவர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை பின்பற்றுவேன் என்று பின்பற்ற எனக்கு கிருபை செய்வீராங்கப்பா. கர்த்தரே கர்த்தா வந்த ஒவ்வொருவரையும் அப்படியாக கர்த்தரை பின்பற்ற அனுகிரகம் பண்ணுவீராக. இந்த மாதம் முழுதும் இந்த சங்கீதம் 73:28 எங்களோடு பேசுனீங்கப்பா. அதெல்லாம் நாங்கள் தியானித்து எங்கள் வாழ்க்கையை கடைப்பிடிக்க எங்களை ஊருக்கு கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் கூட இந்த நடத்துங்கப்பா. கர்த்தாவே இயேசுவே, இப்போதே புறப்பட்டு போகும்போது கர்த்தர் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே புறப்பட்டு போக உதவி செய்யுங்க. தேவையெல்லாம் சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. இல்லை வருகிற எல்லாம் துதிய கனமயமாக்கி செலுத்துகிறோம். அது தகுந்த எல்லாம் தந்த எல்லாம் காணிக்க தசமாக கர்த்தர் ஆசீர்வதித்து அன்றைய ஆன்லைன் மூலியமா பே பண்ணுற, ஜிபே மூலியமா பே பண்ணுற ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்க, ரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மள அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடு கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு இருப்பார். சண்டே கிளாஸ்